ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா கம்ருதீன் அண்ட் பார்வதியை பத்தி தான் பேச போறோம். பொதுவா இவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்க எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னா பிக் பாஸ் தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது 8 வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஷோவா பார்க்கப்பட்டது. ஸோ ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த இன்ஃபுளுசருமே இதுக்குள்ளதான் இருந்தாங்க. எப்பவுமே பிக் பாஸ் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கிறவங்கள தான் உள்ள அனுப்புவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இன்ஃபுளுசர் எல்லாம் உள்ள அனுப்பி ஸோ இந்த ஷோவுடைய கண்டென்ட்டையே டோட்டலா மாத்திட்டாங்க. ஸோ இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேசு பொருளா போச்சு. ஸோ ஆரம்பத்துல இந்த ஷோவை யாருக்குமே பிடிக்கல. பல பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் முடியும் போது எல்லாருமே வந்து பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி ரொம்பவே ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஷோவை எப்படியெல்லாம் திருப்பி போட்டா டிஆர்பி ஏறுமோ அந்த மாதிரி எல்லாம் திருப்பி போட்டு அந்த ஷோவை ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து பிக் பாஸ் சீசன் 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு சீசன்லயுமே ஒரு பேர் இல்ல 2-3 பேர் வந்து உருவாகதான் செய்யறாங்க. ஆனா எல்லா பேரும் வெளியில வந்து அதே பேரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சீசன் 1ல ஆரவ் அண்ட் ஓவியா இதுல ஆரம்பிச்ச இந்த காதல் சீசன் 9ல கம்ருதீன் அண்ட் பார்வதி அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சீசன் 1ல இருந்து ஒவ்வொரு பேரா உருவானாங்க. ஆனா எல்லாருமே வெளியில வந்து அந்த லவ்வை மெயின்டைன் பண்ணாங்களா இல்லாட்டி ஒன்னா மேரேஜ் லைஃப்ல ஜாயிண்ட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ அமீர் அண்ட் பாவனி மட்டும் தான் பிக் பாஸ் சீசன் 5ல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பாவனி ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருந்தாங்க. அந்த வகையில பாக்குறப்போ அமீர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாவனி தன்னோட பெரிய பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுமே இன்னும் அதிகமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. எது எப்படி போனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை நான் கண்டிப்பா கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும் அவங்க 2 பேர் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியில வந்து லிவின்ல ஒரு சில வருஷங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறமா 2 பேரும் பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப வரைக்குமே அந்த லவ் கொஞ்சம் கூட குறையாம சக்சஸ்ஃபுல்லா தன்னோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிக் பாஸ்ல உருவான பேர் யாராவது வெளியில வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் வந்து வேற மாதிரி இருந்தது. ஆதிரை அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேர் தான் லவ் பண்ற மாதிரி காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரா அப்படியே மாறி மாறி வந்தது. அதே மாதிரி கம்ருதீன் அண்ட் அரோரா இவங்க 2 பேர் தான் லவ் மாதிரி காமிச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு லவ் அப்படின்னா கம்ருதீன் அண்ட் பார்வதி தான். உண்மையில 2 பேருக்குள்ள லவ் இருக்கா? கம்ருதீன் பார்வதியை உண்மையாவே ஏத்துக்கிட்டாரா? ஏன்னா பார்வதி பயங்கர ஒரு அடமெண்டான கேரக்டர், ரொம்ப ரக்குடான கேரக்டர். இவங்கெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி பல பேர் பார்வதியை பிக் பாஸ்ல திட்டி இருக்காங்க. வெளியில வந்து கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க. பட் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தணும் இல்லையா? அதனால இப்ப வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. இதுக்கு நடுவுல பார்வதியோடைய எல்லா விஷயங்கள்லயும் கம்ருதீன் கூடவே இருந்துட்டு இருக்காரு. சோ பார்வதி ஆல்ரெடி யூடியூப்ல பிளாகரா இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோ எடுத்து போடுவாங்க. அதுல மில்லியன் கணக்குல வியூஸ் எல்லாம் போகும். சோ அதுல இருந்து அவங்களுக்கு சம் இன்கம்ஸும் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல பார்வதி வந்து இப்ப ரீசெண்டா பண்ண எல்லா விஷயத்திலும் கம்ருதீன் கூடவே இருந்தாரு. அப்போ இவங்களோட லவ் பிக் பாஸ் வீட்டையும் தாண்டி வெளியிலையும் தொடருதா அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் பட்டாலும் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஏதாவது நல்லது செஞ்சாலும் சரி, உடனே அவங்களோட அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இப்போ கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேருக்கும் அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து எது பண்ணாலுமே அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கம்ருதீன் கார் வாங்கியிருந்தாரு. சோ அதுக்கு பார்வதியை கூட்டிட்டு போயிருந்தாரு. அவங்க தான் எல்லாமே முன்னாடி இருந்து பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ பார்வதியோட பர்த்டே வந்தது. சோ அதுக்கு ஒரு ப்ரீ செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் நிறைய சர்ப்ரைஸ் பார்ட்டி எல்லாம் கொடுத்து பயங்கர ஒரு ஜாலியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல பார்வதியை வச்சிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம இவங்களோட பாண்டிங், இவங்களோட இந்த லவ் எப்பவுமே கண்டினியூ ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க.
மேபி இவங்களோட லவ் ட்ரூவா இருந்தா அது ஃபியூச்சர்ல கல்யாணத்துல கூட போய் முடியலாம். ஆனா பார்வதியோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே வேற, கம்ருதீனோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே வேற. அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கு எப்படிப்பா செட் ஆகும்? சோ கம்ருதீனோட ஃபேமிலி ரொம்பவே வந்துட்டு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி தானே, அவங்களுக்கு எப்படி பார்வதி செட் ஆவாங்க? பார்வதி பொதுவா யாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் பழகி பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு கியூட் அப்படிங்கிறது. சோ அதனால கம்ருதீன் வந்து பிடிச்சு போய் பார்வதியை லவ் பண்ணிருக்கலாம். கம்ருதீனுக்கு பிடிச்சதுனால அவங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களோட காதல் ஃபியூச்சர்ல கல்யாணத்துல முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வராங்க, ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க, ட்ரூ லவ் அப்படின்னு சொல்றாங்க, கோடி கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. சோ அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ பெரிய பெரிய நட்சத்திரங்களும் இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன நட்சத்திரங்களும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே சின்ன திரை நட்சத்திரங்கள் தான். சோ கம்ருதீன் இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது அவரோட பேர் டேமேஜ் ஆல்ரெடி பிக் பாஸ்ல பயங்கரமா ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்கதா செஞ்சிருந்தாங்க. பட் அவங்களாமே வெறுக்கிற அளவுக்கு கம்ருதீன் பார்வதி செஞ்ச அந்த ஒரு செயலுக்காக 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. சோ திரும்பவும் அவங்கள பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு ஃபைனல்ல சூப்பரா 2 பேருமே என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. மக்கள் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா தான் பார்க்கறதாவுமே 2 பேருமே சொல்லியிருக்காங்க. சோ இவங்களோட லவ் எப்படி போய் முடிய போகுது, எங்க போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பார்வதிக்கு இதுக்கு முன்னாடி பிரேக்கப்லாம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ பார்வதிக்கு இந்த லவ் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியா ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். சோ லவ் அப்படின்னு வந்துட்டா அவங்க வந்து ஒரு சர்க்கிள்குள்ள இருக்க வேண்டி இருக்குமே, இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகுமா, எவ்வளவு நாளைக்கு அவங்க வந்து கம்ருதீன் கூட டிராவல் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கம்ருதீன் அண்ட் பாரு லவ் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது. கம்ருதீன் அண்ட் பாருவோடைய லவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அவங்கள பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் பிக் பாஸ்ல நடந்ததை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் சினிமாவை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.